ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 4th வீக் கூட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். பெஸ்ட்டு 75 கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இம்பார்ட்டனாக 75 மட்டும் எடுத்து வந்திருக்கோம். ஸோ அப்படியே ஸ்பீடாக பார்த்துலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நியூஸ் போகலாம். ஃபஸ்ட் நியூஸு, லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ இந்த எக்கனாமியை கன்க்ளூட் பண்ணி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ரிப்போர்ட் விடுவாங்க வேர்ல்டு பேங்க். சரிங்களா, எப்பயுமே இந்த ரிப்போர்ட் கேட்பாங்க யார் விடுவாங்கன்னு. வேர்ல்டு பேங்க் தான் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைனா. சரிங்களா, அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்துங்க 16.4% ஆர் $19,617 பில்லியன் ஆஃப் ஜிடிபி. சரிங்களா, ஜிடிபியை பொறுத்து தான் பார்ப்பாங்க பர்ச்சேசிங் பவர். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ். தேர்டு பார்த்தா இந்தியா வந்திருக்காங்க. சரிங்களா, நம்ம இந்தியாவோட பர்சன்டேஜ் அண்ட் இது ரொம்ப முக்கியம். டாலர் எவ்வளோன்னு பர்சன்டேஜ் பார்த்தா 6.7%. டாலரில் பார்த்தா $8,051 பில்லியன் ஆஃப் ஜிடிபி. சரிங்களா, இந்த ரிப்போர்ட் விட்டது யாருன்னு கேட்பாங்க, வேர்ல்டு பேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு செர்பியா கண்ட்ரி தான் வந்து இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க, பிரசிடென்டல் எலெக்ஷனு. ஸோ இது எதுக்காகனா, ஆக்சுவலாக இது என்னன்னா இந்த கொரோனா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடந்த ஃபஸ்ட் எலெக்ஷனு. சரிங்களா, அதாவது உலகத்துலேயே வேர்ல்டு கண்ட்ரீஸ்லேயும் நடந்த ஃபஸ்ட் எலெக்ஷன் இதுதான், கொரோனா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம். செர்பியா அதில் ஜெயிச்சது யாருன்னா பிரசிடென்ட் ஊசிக். அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. அவர் தான் செர்பியா நியூ பிரசிடென்ட். கேபிட்டல் பார்த்தா பெல்கிரேடு, கரன்சி செர்பியன் தினாரு. நொய்டா மெட்ரோ லைன். ஸோ இந்த நொய்டா மெட்ரோ லைனில் இந்த செக்டார் 50 அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அந்த லைனை வந்து சீமன் சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எதுக்காகனா அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு தான் வந்து அவங்க ரைட்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஷனில் வந்து இவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்லாம் தராங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு. ஸோ இந்த நொய்டா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் அவங்க தான் இந்த ரீநேம் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சீமன். அப்புறம் ஃபஸ்ட்டு பிங்க் ஸ்டேஷன் கீழே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பிங்க் ஸ்டேஷன் அது எதுனா காந்திநகர் ரயில்வே ஸ்டேஷனு ஜெய்ப்பூரில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து எல்லாமே வந்து விமன்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஸ்டேஷனில். சரிங்களா, ஜெய்ப்பூரில் இருக்குது. ஸோ அப்புறம் இது பாருங்கள், பியூடோ நேவிகேஷன் சேட்டலைட்டு. ஸோ இது யார் லான்ச் பண்ணதுன்னா லாங் மார்ச் 3B ராக்கெட் தான். ஸோ நம்மளுக்கு லாங் மார்ச்னாவே சைனான்னு தெரியும், சைனா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படினாலும் கேட்பாங்க, அதாவது BDS-3 சேட்டலைட் அப்படி யார் லான்ச் பண்ணான்னு கேட்கலாம், BDU-3 சேட்டலைட் யார் லான்ச் பண்ணான்னு கேட்கலாம், சைனான்னு போட்டுருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ப்ரூண்டைக்கு புதுசாக இப்போ பிரசிடென்ட் போட்டிருக்காங்க. யாருன்னா எவரெஸ்டி டியாசிமி. ஸோ அவர் தான் எவரெஸ்டி டியாசிமி, அவர் தான் வந்து பிரசிடென்ட் புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா இந்த பியரி நுக்ரோன்சீசா. ஸோ இவங்க வந்து என்னென்னா பாஸ்டவே இறந்து போயிட்டாங்க ரீசெண்டாக. ஸோ அதனால் வந்து இவரை போட்டிருக்காங்க இந்த எவரெஸ்ட்ன்றவரை. ப்ரூண்டைக்கு நம்மளுக்கு ப்ரூண்டை கேபிட்டல் ஜெட்டிகா, கரன்சி பார்த்தீங்கன்னா ப்ரூண்டையன் ஃப்ராங்க்கு. ஸோ அப்புறம் இது பாருங்கள், இந்தியா வந்து இந்த UNRWA அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி ஃபார் பாலஸ்டீனியன் ரெஃப்யூஜஸ். ஸோ அவங்களுக்கு அந்த ரெஃப்யூஜஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்தியா வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு $10 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா அனௌன்ஸ் பண்ணனால முக்கியம் அந்த அமௌண்ட்டு $10 மில்லியன் US. துருவா அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பு. சரிங்களா, சின்ன இன்டிகிரேட்டட் சிப் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னா IIT பாம்பே ரீசர்ச்சர்ஸு, அந்த டீம் தான் IIT பாம்பேயில் இருக்கவங்க. ஸோ இந்த சிப் மூலயமா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் நேவிகேஷன் டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ரூட்ஸு அப்புறம் பிளேசஸ் எல்லாம் வந்து ட்ராக் பண்ணி ஃபவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதோட நேம்னா துருவா. ஸோ நமக்கு யார் கண்டுபிடிச்சான்னு கேட்பாங்க, IIT பாம்பே தான். கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ ஃபஸ்ட் டைமாக இது ஆன்லைனில் நடக்க போகுது. இதை வந்து நம்ம இந்தியன் பெவிலியனை யார் வந்து இனாகிரேட் பண்ணதுன்னா ஸ்ரீ பிரகாஷ் ஜவடேகர். சரிங்களா, அவங்க தான் வந்து யூனியன் மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. சரிங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாருங்கள், அதுதான் முக்கியம். அதாவது 2 ஃபிலிம்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எதுன்னு பாருங்கள், இந்த மெய்கத் கிரைம் நம்பர் 103/200. ஸோ இது மராத்தி ஃபிலிம், அதுவும் முக்கியம். மராத்தி ஃபிலிமு மறந்துடாங்க. அதை டைரக்ட் பண்ணது ஆனந்த் நாராயணன் மகாதேவன். ஸோ அவங்க தான் இந்த ஃபிலிமையும் இந்த கீழே இருக்க ஹெலாரோ குஜராத்தி ஃபிலிமு இதை டைரக்ட் பண்ணது அபிஷேக் ஷா. இந்த 2 ஃபிலிமே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்தியா சார்பாக. ரொம்ப முக்கியம், கேட்பாங்க இதெல்லாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு US டிஜிட்டல் கோல்டு கரன்சி. ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கோல்டு டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க, கோல்டு பேக் டிஜிட்டல் கரன்சி. சரிங்களா, அதாவது இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு வந்து கோல்டு வேல்யூ. சரிங்களா, கோல்டுக்கு எவ்வளோ வேல்யூ அந்த வேல்யூ இருக்குது. எங்கே இது லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா, அப்புறம் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலு, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்த IBMC ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல் குரூப்ஸு, அவங்களும் US கோல்டு கரன்சி இன்க் அவங்களும், அப்புறம் பிளாக்ஃபீல்ட்ஸ், இந்த 3 கம்பெனி சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட் லான்ச் பண்ணனால எங்கெங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். அப்புறம் இது பிரிட்ஜ் தேவிகா அண்ட் புனேஜா அப்படின்னு 2 பிரிட்ஜை ரீசெண்டாக பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் BRO கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் ரெண்டுமே. சரிங்களா, அந்த ரெண்டுமே வந்து தேவிகா ரிவரில் தான் சரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவிகா பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இந்த உதம்பூரில் இருக்குது. அதோட லாங் மீட்டர் வந்து 10 மீட்டர் லென்த்து. அப்புறம் புனேஜா பிரிட்ஜுனா அது வந்து லென்த்து பார்த்துங்க 50 மீட்ரு. அது எங்கே இருக்குன்னா அந்த
பதர்வா டவுன் தோதா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெண்டுமே சரிங்களா. ஸோ இதோட ஹெல்ப் இதோட யூசஸ் என்னன்றது ரொம்ப முக்கியம். அதை கேட்பாங்க, இந்த தேவிகா புனேஜா பிரிட்ஜினால என்ன யூஸ்னு. அதாவது பதன்கோட் இருக்குது தெரியுமா, ஸோ அங்கேருந்து நம்ம உதம்பூர், ஸோ அதை போகிறதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து போயிடலாம். அதாவது வந்து ஜம்மு போய் தான் இதுக்கு முன்னாடி போக முடியும் பதன்கோட்லேருந்து. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாகவே இந்த பிரிட்ஜ் மூலிமா போய்க்கலாம் உதம்பூருக்கு பதன்கோட்லேருந்து. அதுதான் நமக்கு முக்கியம் யூசஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இது பாருங்கள், அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது தெரியுமா, ஸோ அதெல்லாம் ரூல்ஸ் மாற்றிருக்காங்க. அதாவது அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அது எல்லாமே வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சூப்பர்விஷனுக்கு கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பிரசிடென்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணதுன்னா ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது வந்து கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. இப்போ வந்து ஆர்பிஐயும் சேர்த்து பார்ப்பாங்க சரிங்களா. அது உங்களை ஃபினான்ஷியல் எல்லாமே ஆர்பிஐ பார்த்துக்குவாங்க. ஸோ கீழே பாருங்கள், லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஏதாச்சும் ஒரு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து சிஏஆர் இருக்குது தெரியுமா, கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ, அது வந்து பிலோ 9% இருந்துச்சுன்னா அந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ணலாமோ ஆர் கன்வெர்ட்டிங் இட் டு கிரெடிட் சொசைட்டி, அந்த சொசைட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். 9% கீழே அவங்க சிஏஆர் வச்சுருந்தா சரிங்களா. அப்போ நமக்கு என்னன்னா இந்த 9% தான் வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கூட ஸ்டேபிள் சிஏஆர், அதுவும் முக்கியம். 9% நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரெஸ்டு அசட் ஃபண்ட் சப்பார்டினேட் டெப்ட் ஃபார் எம்எஸ்எம்இ ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. யாருன்னா நிதின் கட்காரி, ஸோ அவங்க தான் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரு. ஸோ இதோட நேம் பாருங்கள், டிஸ்ட்ரெஸ்டு அசட் ஃபண்டு ஃபார் சப்பார்டினேட் டெப்ட் ஃபார் எம்எஸ்எம்இ. இதுக்கு வந்து எவ்வளோனா மொத்தமாக 20,000 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துங்க, இந்த இதோட யூசஸ் என்னென்னு எடுத்து பார்ப்போம். இந்த டிஸ்ட்ரெஸ்டு அசட் ஃபண்ட் இருக்குது தெரியுமா, ஸோ இது வந்து யாரெல்லாம் எலிஜிபிள்னா, அதாவது இந்த எம்எஸ்எம்இயோட ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, ப்ரொமோட்டர்ஸ்ன்றவங்க, அவங்க வந்து என்னென்னா 15% வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம், ஆர் 75 lakh வரைக்கும் வந்து இந்த ஸ்கீம் கீழே லோன் வாங்கிக்கலாம் ப்ரொமோட்டர்ஸு. மேக்ஸிமம் 10 years, அந்த டென்யூர் லோனோட டென்யூர் கட்டிடணும் 10 yearsக்குள்ளே. இது யாருக்கு கீழே ஆப்ரேஷனில் இருக்குன்னா இந்த ஸ்கீமு கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் எம்எஸ்எம்இ, சிஜிடிஎம்எஸ்சி. இது ஃபுல் ஃபார்ம் முக்கியம், கேட்பாங்க. இ பஞ்சாயத் புரஸ்கர் 2020 அவார்டு. ஸோ இந்த அவார்டு வந்து யூனியன் மினிஸ்டர் ஃபார் பஞ்சாயத் ராஜ் அவங்க தான் கொடுப்பாங்க. அதாவது வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸு டிஜிட்டலாக வந்து எந்த ஸ்டேட்டு அதிகமாக நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஹிமாச்சல் பிரதேஷோட பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இந்த பஞ்சாயத் புரஸ்கர் 2020 அவார்டில். மறந்துறாங்க, ஸ்டேட்டு ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இது பாருங்கள், இந்த யங் யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2020 பை டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன், அவங்க தான் இது விடுவாங்க. அதாவது இந்த இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டு லெவலில் ஆரம்பித்து பெஸ்ட்டாக இருக்குது ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி ஹாங்காங் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, அது எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு சிங்கப்பூரில் இருக்குது சரிங்களா. ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐஐடி ரோப்பர் நம்ம இந்தியாவிலேருந்து வந்தது 62nd ரேங்க்கு. இது வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க ஐஐடி ரோப்பர் சரிங்களா. ஐஐடி ரோப்பர் 2018 இங்கே தப்பாக இருக்குது சரிங்களா, 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி இது பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐஐடி இண்டோர், இது வந்து பார்த்திங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க ஐஐடி இண்டோர் சரிங்களா. ஐஐடி இண்டோர் வந்து 64th place, ஐஐடி ரோப்பர் வந்து 62nd place சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ரிப்போர்ட் தான். அதாவது கோல்டன் ஏஜ் யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க பெஸ்ட்டாக விளங்குறது. அதாவது ரொம்ப ஓல்டு இயரில் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு பெஸ்ட்டாக இருக்க யூனிவர்சிட்டி ரிப்போர்ட்டு டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டி. நம்ம இந்தியாவிலேருந்து ஐஐடி டெல்லி வந்திருக்காங்க சரிங்களா, 66th place. 1961 வந்து ஸ்டார்ட் பண்ணது ஐஐடி டெல்லி. ஐஐடி கரக்பூர் பார்த்தீங்கன்னா 69th place, அது 1951 ஸ்டார்ட் பண்ணது சரிங்களா. ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. ஸோ இது வந்து யங்கஸ்ட் யூனிவர்சிட்டினா நம்ம ஐஐடி ரோப்பர் 62nd, ஐஐடி இண்டோர் 64th, இந்த கோல்டன் ஏஜ் யுனிவர்சிட்டியில் ஐஐடி டெல்லி 66th, ஐஐடி கராக்பூர் வந்து 69th. டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு பப்ளிக் சர்வீஸ் டே. ஸோ நமக்கு யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே என்னைக்கு கொண்டாடுவாங்கன்னா June 23rd தான் கொண்டாடுவாங்க சரிங்களா. June 23rd அந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ வந்து இது வந்து இந்த இது நடக்கும் ஃபங்க்ஷனு, அதாவது இந்த வேர்ல்டு பப்ளிக் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க இங்கே யுனைடெட் நேஷன்ஸில் நியூயார்க்கில். ஸோ அதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரே ஒருத்தவங்கள தான் வந்து இன்விடேஷன் பண்ணியிருக்காங்க யூஎன். யாருன்னா கே சைலஜா, அவங்க யாருன்னா கேரளாவோட ஹெல்த் மினிஸ்டர் சரிங்களா. அவங்கள தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி சரிங்களா. கே சைலஜா மறந்துடாங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், பிரசிடென்ட் ஆஃப் மேர்லிபோர்ன் கிரிக்கெட் கிளப்பு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபீமேல் பிரசிடென்ட் ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மேர்லிபோர்ன் கிரிக்கெட் கிளப் எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அவங்க யாருன்னா இந்த கிளைர் கொன்னூர், அவங்கள தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபீமேலாக இவங்க தான் வந்து இப்போ இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதில் யார் இருந்தனா குமார் சங்ககாரா இருந்தார் சரிங்களா, இந்த பிரசிடெண்ட்டாக இந்த மேர்லிபோர்ன் கிரிக்கெட் கிளப்புக்கு, ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட்டரு.
ஸோ இந்த கிளப் ஆரம்பித்து நம்மளுக்கு 233 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு முக்கியம் அப்பாயின்மெண்ட் பண்ணது கேட்பாங்க, பார்த்துங்க. வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கு. ஸோ இது யார் விடுவான்னு கேட்பாங்க, அதை நான் வச்சுங்க. IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க தான் விடுவாங்க வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபி அப்புறம் எக்கனாமி பெர்சன்டேஜ்லாம் எவ்வளோ க்ரோத்துன்னு சொல்லி விட்டுகிட்டே இருப்பாங்களே, ரீசெண்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி இந்த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்குன்னு சொல்லி இதெல்லாம் விடுறது என்னென்னா எப்பயாச்சும் தான் விடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம், அப்படியே பார்த்துக்கணும் நம்ம எல்லாத்தையுமே. IMF தான் விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ரிப்போர்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிரிசிஸ் லைக் நோ அதர் அண்ட் அன்சர்டன் ரெக்கவரி அப்படின்னு ரிப்போர்ட் டைட்டில். நம்ம இந்தியாவோட க்ரோத் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 4.5% கான்ட்ராக்ஷன் மைனஸில் 2020. நெக்ஸ்ட் இயர் வந்து 6% க்ரோ ஆகுமா 2021. குளோபல் க்ரோத் வந்து -4.9% இந்த இயர் 2020. 2021 5.4% க்ரோத் இருக்கும் குளோபல். சைனா க்ரோத் பாருங்கள், அதாவது சைனா மட்டும்தான் வந்து ஒன்லி கண்ட்ரி வித் பாசிட்டிவ் க்ரோத் இந்த இயர் 2020 1%. அப்புறம் இது பாருங்கள், 45th எடிஷன் ஆஃப் டொராண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து யார் அதாவது இதுக்கு நிறையா பேர் அம்பாசிடர் போடுவாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இதுக்கு 2 அம்பாசிடர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த டொராண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு. யாருன்னா பிரியங்கா சோப்ரா அவங்களையும் அனுராக் கைசாப் அவங்க 2 பேர்த்தையும், சரிங்களா, மறந்துடாங்க. 45th எடிஷன் இது. கீழே பாருங்கள் இன்னொன்று நோட்டுன்னு இருக்குது பாருங்கள், பஃப்டா, பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ். இதுக்கு நியூ சேர்மனாக கிருஷ்ணனந்து முஜும்தர், சரிங்களா, இவங்களை போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்துன்னா இந்தியன் நேட்டிவ் இவங்க, சரிங்களா, இந்தியன் பானு கிருஷ்ணனந்து முஜும்தர். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்கூல் என்டோவ்மெண்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி இந்த என்டோவ்மெண்ட் ஃபண்டு யார் உருவாக்கணும்னா IIM அகமதாபாத், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத், அவங்க தான் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த என்டோவ்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி 100 கோடிக்கு. அந்த அமௌண்ட்டு முக்கியம். எதுக்காகனா நம்ம என்டர்பிரனர்ஷிப்பு அப்புறம் எஜுகேஷன் செக்டாரு, ஸ்டார்ட் அப்ஸு அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்டோவ்மெண்ட் ஃபண்டுன்னு செட்டப் பண்ணியிருக்க யாருன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலே பண்ணியிருக்காங்க IIM அகமதாபாத். இந்தியா டிபி ரிப்போர்ட்டு, டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் விட்டுருக்காங்க. அதாவது டிபி க்ரோத் வந்து எவ்வளோனா 2019 24.04 lakh பேஷன்ஸ் அஃபெக்ட் ஆனது, 14% இன்க்ரீஸ் கம்பேர்ட் டு 2018, சரிங்களா. பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரி டிபி எலிமினேஷனில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்டேட்டில் குஜராத் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஆந்திரா, ஸ்மாலரில் திரிபுரா ஃபஸ்ட்டு, செகண்ட் நாகாலாண்டு, யூனியன் டெரிட்டரியில் ஃபஸ்ட்டு தாதர் நாகர் ஹாவேலி, செகண்ட் பார்த்தீங்கன்னா தாமன் அண்ட் டைவ், சரிங்களா. ஸோ பார்த்துங்க, லார்ஜஸ்ட் ஸ்டேட்டில் குஜராத், ஸ்மாலரில் திரிபுரா, யூடியில் வந்து தாதர் அண்ட் நாகர் ஹாவேலி. அப்புறம் இது பாருங்கள், டார்கெட் டு எராடிகேட் டியூபர்குலோசிஸ் குளோபலி பார்த்தீங்கன்னா 2030 இந்த டார்கெட் இயர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதே இது 2025 டிபி எலிமினேட் பண்ணுறது டார்கெட்டு. இது பாருங்கள், பிரதம மந்திரி வாய வந்தன யோஜனா, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து March 31, 2023 வரைக்கும். அப்புறம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. ஹரியானா குருகிராமில் இருக்குது தெரியுமா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ISA. அவங்க வந்து என்னென்னா அதாவது 1000 GW ஆர் 1 trillion இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2030 அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி டார்கெட்டு. அப்புறம் பாரத் மாலா பரியோஜனா, ஸோ இதோட டார்கெட்டையும் நெக்ஸ்ட் இயருக்கு, அதாவது 2025 to 26 சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சரிங்களா, அச்சீவ்மெண்ட் பண்ணுற இயர் இந்த யோஜனாவை. ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் இன் இந்தியா டு கெட் ஏவியேஷன் வெதர் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது AWMS. அதாவது இந்த ஏவியேஷன் வெதர் மானிட்டரிங் சிஸ்டம்னா நம்ம இந்த ரன்வேஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஃப்ளைட்லாம் வந்து இறங்கல, ஸோ போத் எண்ட்லேயுமே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஏவியேஷன் வெதர் மானிட்டரிங் சிஸ்டமு. யார் ஃபஸ்ட்டு எந்த ஏர்போர்ட்டில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அங்கே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு எங்கே இருக்குன்னா பெங்களூர், கர்நாடகாவில் இருக்குது. ஸோ அது முக்கியம். அப்புறம் கீழே நோட்டுன்னு இருக்குது பாருங்கள், அது என்னென்னா நதப்பிரபு கேம்பகவுடா ஸ்டாச்சுன்னு சொல்லி ஒன்று பில்ட் பண்ண போகிறாங்க கர்நாடகா பெங்களூரில். அதோட ஹைட் எவ்வளோனா 108 feet டால், சரிங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செட்டப் பண்ணிடுவாங்க இந்த ஸ்டாச்சு, சரிங்களா. ஸோ அப்புறம் இது பாருங்கள், 500 MW சோலார் பார்க்கு மாலி இருக்குது தெரியுமா, அந்த கண்ட்ரியில் செட்டப் பண்ணி தர போகிறாங்க. யாருன்னா NTPC, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ பார்த்துங்க, ரிப்பப்ளிக் ஆஃப் மாலியில் நம்ம செட்டப் பண்ணி கொடுக்க போகிறோம் NTPC. எவ்வளோனா 500 MW. கேபிட்டல் பாருங்கள் மாலிக்கு, பாமாக்கு, கரன்சி வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஃப்ராங்க். நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூஆபே அப்படின்னு சொல்லி எஸ் பேங்க் லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக. ஸோ வந்து இது இந்த யூஆபே எதுக்காகனா, அதாவது இது ஒரு டிஜிட்டல் வேலெட் தான். அதாவது நம்ம இந்த முனிசிபல் டேக்ஸு, ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் அதெல்லாம் வந்து பே பண்ணிக்கலாம் டிஜிட்டல் வேலெட் மூலிமா. யூஆபேன்னு சொல்லி எஸ் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ரீசெண்டாக 2 ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க, லோன் ஸ்கீமு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் பிஸ்னஸ் சப்போர்ட் லோன் ஸ்கீமு, அதாவது இந்த ஹோட்டல்ஸ் அண்ட் கெஸ்ட் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லி நேமில் ரெண்டு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட், சரிங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு. கமிட்டி ஃபார் சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது ஓபிசியில் சப் கேட்டகரைசேஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கமிட்டி யார் ஹெட்னா ஜஸ்டிஸ் G. ரோஹிணி, சரிங்களா, மறந்துடாங்க. ஓபிசி கீழே எந்தெந்த கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ் வருவாங்கன்னு சொல்லி ரீஎக்ஸாமின் பண்ணுறதுக்காண்டி.
அது ஹெட்டு, இந்த கமிட்டி ஆரம்பித்து ஹெட் யாருன்னா ரோஹிணி, அவங்க தான் போட்டுருங்க. அப்புறம் IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க ஒரு பேனல் கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரோன் இன்சூரன்ஸ்க்காகனா நம்ம இந்த ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம், அதாவது ஏர்க்ராஃப்ட்லாம் வந்து நம்ம இந்த ட்ரோன்ஸ் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க தெரியுமா, ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கெலாம் இன்சூரன்ஸு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு கொண்டு வரணும் கவரேஜஸ் அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறக்காண்டி ஒரு கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க IRDAI. ஸோ அதுக்கு வந்து ஹெட் யாருன்னா அஜெண்டே, அவங்க தான். சரிங்களா. NGT, நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அசாம் கேஸ் லீக்னா அந்த பக்ஜெயின் ஆயில் வெல் ஃபயர் ஆச்சு தெரியுமா, இந்தியன் ஆயில் லிமிட்டடோட இந்த பக்ஜெயின் ஆயில் வெல்லு அசாமில் தான் இருக்குது. இது எப்படிலாம் வந்து லீக் ஆச்சு, எப்படி ஃபயர் ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காண்டி கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க NGT. ஸோ அது ஹெட் யாருன்னா ஜஸ்டிஸ் BP கடக்கி. சரிங்களா, கடக்கி மறந்துடாங்க. ஸோ ஆன்டி டொர்பேடோ டிகை சிஸ்டம் அப்படின்னு மாறிச்சுன்னு சொல்லி யார் லான்ச் பண்ணதுன்னா இந்தியன் நேவி. ரொம்ப முக்கியம், இது கேட்பாங்க. இந்த மாறிச்சு யார் டெவலப் பண்ணதுன்னா அதுவும் முக்கியம், DRDO. சரிங்களா, DRDO தான் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க மாறிச்சுன்றது. ஸோ இது எதுக்காகனா இந்தியன் நேவி லான்ச் பண்ணாங்கன்னா நம்ம இந்த ஏதாச்சும் ஒரு நம்ம இந்த டெரிட்டரிக்குள்ளே இந்த இருக்குது தெரியுமா, ஓஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏர்க்ராஃப்ட்டோ இல்லை வேறு நாட்டோட இதோ எனிமியோ ஏதோ வந்தாங்கன்னா ஸோ வந்து அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி லொக்கேட் பண்ணி இது வந்து அட்டாக் பண்ணிடும். சரிங்களா, அழிச்சிடும். ஸோ அதுக்காக தான் புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட நேம் மாறிச்சு, இந்தியன் நேவி தான் வந்து இதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் பேங்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2019 ரிப்போர்ட்டு சுவிஸ் நேஷனல் பேங்க் விடுவாங்க. அதாவது என்னென்னா ஹையஸ்ட் மணி வந்து சுவிஸ் பேங்க்கில் எந்த கண்ட்ரீஸில் இருக்கவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கவங்க தான் அதிகமாக வச்சுருக்காங்க, செகண்ட் USA, தேர்டு வந்து வெஸ்ட் இண்டீஸு, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 77th பார்த்தீங்கன்னா இந்தியா. சரிங்களா, நம்ம இந்தியா வந்து 77வது இடம் உலகத்தில் வேர்ல்டு லெவலில். ஃபஸ்ட்டு வந்து UK அதிகமாக சுவிஸ் பேங்க்கில் வந்து அமௌண்ட் வச்சுருக்குது. ஸோ இது பாருங்கள், பெஸ்ட் கம்பெனிஸ் டு ஒர்க் ஃபார், இது யார் விடுவதுன்னா விட்டதுனா ரிப்போர்ட்டு அதாவது கிரேட் பிளேஸ் டு ஒர்க் அண்டு தி எக்கனாமிக் டைம்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டியூட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா DHL எக்ஸ்பிரஸ்ஸு, தேர்டு பார்த்தீங்கன்னா உஜ்வேன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. ரொம்ப முக்கியம், நம்ம பேங்க் வந்து 3வது பிளேஸில் வந்திருக்கு உஜ்வேனு. நம்ம இன்சூரன்ஸில் வந்தது எதுனா பெஸ்ட்டாக டாப் 50ல் 24th ரேங்க் வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸு. சரிங்களா, ஸோ பார்த்துங்க, ஃபஸ்ட்டு இண்டியூட்டு, நம்ம செகண்ட் DHL, தேர்டு பார்த்தீங்கன்னா உஜ்வேன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. அட் ஒன் கிளிக் அப்படின்னு சொல்லி குஜராத் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எதுக்காகனா ஆன்லைன் கேஷ் ட்ரான்ஸ்ஃபரு அதுக்காக தான். இது வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலுக்குலாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அட் ஒன் கிளிக் இனிஷியேட்டிவ் வந்து யார் லான்ச் பண்ணதுன்னா ஆன்லைன் கேஷ் இனிஷியேட்டிவ் குஜராத் கவர்மெண்ட்டு. ஸோ அப்புறம் இது பாருங்கள், குஜராத் கவர்மெண்ட் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் பாலிசியை ரீஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி. சரிங்களா, இந்த கொரோனாவில் லாக்டவுனில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு அது ஹெட் யாருன்னா அந்த கமிட்டிக்கு ஹேஸ்முக் அதியா, அவங்க தான். அப்புறம் சவுனி யோஜனா, சௌராஷ்டிரா நர்மதா அவதாரன் இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து என்னென்னா குஜராத் இது தான். சவுனி யோஜனான்னு கேட்டாங்கன்னா குஜராத் தான். ஸ்வே ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட் மியான்மரில் நம்ம இந்தியாவோட ஹெல்ப்பில் செட்டப் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்க இந்த ONGC விடேஸ் லிமிடெட் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் செட்டப் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா இந்த CV ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட்டு மியான்மரில். சரிங்களா, அதை பார்த்திங்க, மியான்மர் கவர்மெண்ட்டில். UPI மல்டி மாடல் பேங்க்கு, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸு. ஸோ நம்ம இது மல்டி மாடல் பேங்க்குன்னு சொல்லி ஃபோன்பேயும் ICICI பேங்க்கும் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன்பே வந்து யார் லான்ச் பண்ணால் எஸ் பேங்க்கில் தானே வச்சுருந்தாங்க, லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த யூஸ் பண்ணி இந்த மல்டி பேங்க் மாடல் UPI யூஸ் பண்ணி ICICI பேங்க் கஸ்டமர்ஸும் எஸ் பேங்க் கஸ்டமர்ஸ் ரெண்டு பேர் வந்து அதாவது ஒரே யூசர் நேமில் மல்டி UPI வந்து நம்ம டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்கள், அதாவது ஃபோன்பே ICICI பேங்க் ரீப்ளேஸ் எஸ் பேங்க் ஃபார் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி எஸ் பேங்க் தான் வந்து இருந்தாங்க ஃபோன்பேக்கு. இப்போ என்னென்னா கண்ட்ரோல் ICICI பேங்க் இருக்காங்க. நமக்கு ஃபோன்பே வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து ஃபுல்லாக ஓன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அதுவும் முக்கியம் பார்த்துங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், போயம் எழுதியிருக்காங்க, தி யோகினி போயம்ஸ் லவ் அண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி யார் எழுதுனா அதேசா தாஸ், அவங்க தான் எழுதியிருக்காங்க. தி யோகினி போயம்ஸ் லவ் அண்ட் லைஃப்னா அதேசா தாஸ். ஸோ இது பாருங்கள், இது முக்கியமானது. அதாவது சாங் யுனைடெட் வி ஃபைட் அப்படின்னு சொல்லி ரிட்டன் கம்போஸ் பண்ணது யாருன்னா ஜோய் அல்வேரஸ், அவங்க தான் எழுதியிருக்காங்க. அதை பார்த்துங்க. சரிங்களா, யுனைடெட் வி ஃபைட்டு. அப்புறம் சாங் ஹம்ஹர் நஹி மனேகி ஹம்ஹர் நஹி மனேகி அப்படின்னு சொல்லி AR ரஹ்மானும் பிரசன் ஜோஷி அவங்க ரெண்டு பேரும் தான் இதை எழுதியிருக்காங்க, கம்போஸ் பண்ணி
எழுதுனது. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணதுன்னா HDFC பேங்க் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக நம்மளுக்கு பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது. அப்புறம் சாங் முஸ்கரேகா இந்தியா அப்படின்னு யார் வந்து கம்போஸ் பண்ணதுன்னா விஷால் மிஸ்ரா. லிரிக்ஸ் யாருன்னா எழுதுனது கௌசல் கிஷோர். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமானது. அதாவது இந்த கொரோனா பற்றி தான் எழுதுனது எல்லா சாங்குமே, இது எல்லாமே 3மே. அப்புறம் இது பாருங்கள், கோதன் நியாயி யோஜனா அப்படின்னு சொல்லி சத்தீஸ்கர் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காகனா ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும் அக்ரிகல்ச்சரில் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த ஹரிலி ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஜூலை 20th கொண்டாடுவாங்க சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டு. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் லான்ச் போகிறாங்க இந்த யோஜனாவை, கோதன் நியாய் யோஜனா. மறந்துடாங்க, இந்த ஃபெஸ்டிவல்னு கேட்பாங்க ஸ்டார்டிங்கில். ஹரிலி ஃபெஸ்டிவல்லாம் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் கொண்டாடுறது. அப்புறம் இது பாருங்கள், அந்த நெக்வாய் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. இதுவும் அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்டிவல் தான் இந்த நெக்வாய் ஃபெஸ்டிவல். இது வந்து ஒடிசா கொண்டாடுவாங்க. அடாசா கோல் மைன் எங்கே இருக்குன்னா நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்குது. நியூஸில் வந்துச்சு ரீசெண்டாக, போட்டுருங்க. அதே மாதிரி சாகி லிச்சி அண்ட் ஜர்டாலு மேங்கோ, இது வந்து ரெண்டுமே வந்து பீகாரில் தான் இருக்குது. சரிங்களா? பீகாரோட ஃபேமஸான ஃப்ரூட்ஸு சாகி லிச்சியும் ஜர்டாலு மேங்கோவும் நியூஸில் வந்துச்சு, பார்த்துங்க. சரிங்களா? பீகார். அப்புறம் இது பாருங்கள், பாரோவிங் லிமிட் டு பேங்க்ஸ் அண்டர் MSF, அதாவது டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க September 30, 2020 வரைக்கும், 2020 செப்டம்பர் வரைக்கும். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்ம பேங்க்கில் வந்து ஓவர் நைட்டாக லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து நம்ம RBIட்ட லோன் வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த பணம் வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அதுக்கு வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். சரிங்களா? ஓவர் நைட்டே நம்ம வாங்கிக்கிறனால, பேங்க்கு வாங்கிக்கிறனால. சரிங்களா? கமர்ஷியல் பேங்க்லாம் வாங்கிக்கலாம், எல்லாமே எலிஜிபிள் இது RBIட்ட வாங்கிக்கிறதுக்கு. ஸோ அதை தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க September 30, 2020 வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக MSF எவ்வளோ வாங்க முடியுமா, 2% தான் வாங்க முடியும் இந்த NDTLல, நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸில். MSF வந்து எவ்வளோ எலிஜிபிள்னா 2% வரைக்கும் தான் வாங்க முடியும் பேங்க்கு. சரிங்களா? அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை வந்தால் RBIட்ட இருந்து. ஸோ இப்போ வந்து என்ன, அந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ அது முக்கியம், பார்த்துக்குங்க. சரிங்களா? 3% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ. பேங்கிங் ரெகுலேஷன் ஆர்டினன்ஸ் 2020, அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் 45 and 46 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ வந்து இது மூலிமா என்னன்னா, இந்த 2 செக்ஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால நம்ம இந்தியாவில் இருக்க 1482 அர்பன் அண்ட் 58 மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை எல்லாமே வந்து நம்ம RBI கீழே கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம செக்ஷன் பார்த்துங்க, 45 and 56 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, இது கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை RBI கீழே. அப்புறம் இது பாருங்கள், நோட்டு செக்ஷன் 46 ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FEMA 1999. ஸோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. சரிங்களா? FDI ரூட்லாம் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. செக்ஷன் ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. அப்புறம் இன்சால்வன்சி ப்ரொசீடிங் லிமிட்டை வந்து 1 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 crore வரைக்கும் நம்ம டிஃபால்ட் இருந்தால் தான் இந்த இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்மளுக்கு செக்ஷன் 7, 9, 10 ஆஃப் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டி கோட் ஆஃப் 2016 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த செக்ஷன் முக்கியம், கேட்பாங்க எந்த செக்ஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால 1 கோடி ரூபா வரைக்கும் நம்ம இருந்தால் டிஃபால்ட் இருந்தால் தான் பண்ணணும்னு சொல்லணும், கேட்பாங்க. செக்ஷன் 7, 9, 10. நியூ ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் ரேட்டு. சரிங்களா? நேம் பார்த்துங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஆல்ரெடி இருந்த இந்த 7.75% சேவிங்ஸ் பாண்டு 2018 ஸ்கீமு, அதை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணி இப்போ புதுசாக ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த பாண்டு வந்து எல்லாருமே எலிஜிபிளானவங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கவங்க. ஸோ அதுக்கு இனிஷியல் ரேட்டாக எவ்வளோனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.1% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதுக்கு வந்து என்னென்னா, ஃப்ளோட்டிங் ரேட்னால ஹாஃப் இயர்லியா, அதாவது 6 month ஒன்ஸ், ஒரு வருஷத்தில் 6 month ஒன்ஸ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகும். இந்த 7.1% இருக்குது. சரிங்களா? ஸோ அப்புறம் இது எங்கெங்கே யாரெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, இந்த பாண்ட்ஸை SBI, நேஷனலைஸ்ட் பேங்க் எல்லாமே, IDBI பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க், இவங்களாம் வந்து இதை இஷ்யூ பண்ணுறாங்க இந்த பாண்டை. சரிங்களா? ஸோ அதை பற்றி அப்படியே பார்த்துக்குங்க ஃபியூச்சர்ஸை. அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ரெசிடென்ட்ஸ் இந்தியன்ஸ் ஆர் டு ஏ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து வாங்கிக்கலாம் இந்த பாண்ட்ஸு. நாட் அப்ளிகபிள் டு NRI. சரிங்களா? அதை பார்த்துங்க. அப்புறம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். மினிமமாக நம்ம 1000 ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம், நோ லிமிட்டு. அப்புறம் BLA பாண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட், அது ஃபுல் ஃபார்மு. இது கீழே தான் வந்து நம்ம இந்த பாண்ட் அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, நம்ம எவ்வளோ பாண்ட்ஸ் வாங்குறோம்னு சொல்லி. இந்த பாண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இந்த கீழே லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் வில் பி சேஞ்ச் ஹாஃப் இயர்லி ஒன்ஸு. January 1, 2021 சேஞ்ச் ஆகும். அப்புறம் July 1 வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஃப்ளோட்டிங்காக இருக்கும். அதனால தான் இதோட நேம் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இது பாருங்கள், குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் பை ஸ்டார்ட் அப் ஜினோம், அவங்க விட்டுருக்காங்க. ஸ்டார்ட் அப்லாம் எங்கே வந்து அதிகமாக எந்த சிட்டியில் பண்ணுறாங்கன்னு. வேர்ல்டு 30 டாப் எக்கோசிஸ்டமில் வந்து ஃபஸ்ட்டு சிலிக்கான் வேலி கலிஃபோர்னியா, செகண்ட் நியூயார்க் அண்ட் லண்டன் வந்திருக்காங்க ரெண்டுமே.
26th பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க பெங்களூர் சிட்டி, 36th டெல்லி. சரிங்களா, பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சிலிக்கான் வேலி கலிஃபோர்னியா, இந்தியாவிலேருந்து வந்ததுன்னா பெங்களூரு. 26th இது யார் விட்டதுன்னா இது ஸ்டார்ட் அப் ஜெனோமு. ஸோ அப்புறம் இது பாருங்கள், அவங்க விட்டது தான். அதாவது 100 எமர்ஜிங் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் ரேங்கிங். எமர்ஜிங் இது. சரிங்களா, அதாவது அதிகமாக எமர்ஜ் ஆகி வர்றது படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மும்பை தான் வந்து எமர்ஜ் ஆகி வருது இவங்க விட்ட ரிப்போர்ட்டில். இந்த ஜெனோம் இருக்காங்க தெரியுமா, இவங்க விட்ட ரிப்போர்ட்டில். சரிங்களா, எமர்ஜிங்கில் வர்றது ஃபஸ்ட்டு மும்பை சிட்டி தான் ஸ்டார்ட் அப்பில். செகண்ட் ஜகார்ட்டா இந்தோனேஷியா, தேர்ட் ஜூரி சுவிட்சர்லாண்டு. ஸோ நமக்கு இந்தியன் சிட்டிஸ் வந்து இந்த ஹைதராபாத், சென்னை, புனே இது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு டாப் 100ல். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஆல்ரெடி வந்த நியூஸ் நோட்டுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் அப் பிளிங்க்ஸ் இவங்க விட்ட லிஸ்ட்டு. சரிங்களா, ஸ்டார்ட் அப் பிளிங்க்ஸ்னு சொல்லி வேர்ல்டு பெஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம்னு சொல்லி. சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜெனோம் இவங்க விட்ட ரிப்போர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பிளிங்க்ஸ் இவங்க விட்ட ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு வந்தது கண்ட்ரியில் USA, செகண்ட் UK, 23rd இந்தியா. சரிங்களா, அப்புறம் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ பே வந்திருக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து நியூயார்க்கு, நம்ம இந்தியாவிலேருந்து 14th பெங்களூரு, 15th வந்து டெல்லி. சரிங்களா, இவங்க ஸ்டார்ட் அப் லிங்க்ஸ் விட்ட ரிப்போர்ட்டில் 4 இந்தியன் சிட்டிஸ் என்னென்ன வந்திருக்குன்னா பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத் அண்டு மும்பை. சரிங்களா, இவங்க 4 தான் வந்திருக்காங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், கயா கலாப் அவார்டு ஃபார் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஹெல்த் கேர் செக்டர். ஸ்வச் பாரத் அபியான் கீழே தான் கொடுப்பாங்க இந்த கயா கலப் அவார்டு சொல்லி. கயா கலாப் அவார்டு ஹெல்த் செக்டரில் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்காண்டி அவார்டு. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க 6 டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் இருக்குது பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ வந்து எந்த ஸ்டேட் அதிகமாக வாங்குச்சுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வாங்கியிருக்கு பார்த்துக்குங்க அதை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 ஸ்கீம்ஸு அதாவது 5 years சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷனாக ஆயிருக்கு. எதுனா அம்ருத் அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனு, அப்புறம் பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். சரிங்களா, இது எல்லாமே 2015 தான் ஸ்டார்ட் பண்ணுது. சரிங்களா, இப்போ 2020 5 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது எல்லாமே பார்த்துங்க. இதெல்லாம் ரீசெண்டாக நியூஸில் வந்தனால எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ அப்புறம் வேர்ல்டு பேங்க் குரூப்போட IBRD இருக்காங்க தெரியுமா, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு. அவங்க வந்து இந்தியாவுக்கு குவாலிட்டி எஜுகேஷன்ஸ்க்காக லோன் கொடுத்துருக்காங்க $500 million, அப்ராக்சிமேட்லி இந்தியன் ரூபியில் பார்த்தா 3700 crore. ஸோ இந்த ப்ரோக்ராம் கீழே தான் ஸ்டார்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமு இது கீழே தான் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட் ஃபார் ஸ்டேட் ப்ரோக்ராமு. 6 ஸ்டேட்டுக்கு கீழே இந்த லோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஸ்டேட்னா 6 ஸ்டேட்டு, ராஜஸ்தான், ஒடிசா, கேரளா, மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா. சரிங்களா, எத்தனை ஸ்டேட்டுன்னு கேட்கலாம், 6 ஸ்டேட்டு, அதை பார்த்துக்குங்க. அப்புறம் இது பாருங்கள், ரீசெண்டாக கொடுத்த லோன்ஸ் தான். அதாவது ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு $500 million இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க கோவிடுக்காக. அப்புறம் AIIBயும் வேர்ல்டு பேங்க் 2 பேருமே ஈச் $140 million வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க ரிவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டருக்காக. சரிங்களா, ரிவர்ஸ்க்காக மேனேஜ்மெண்ட்டுக்காக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து $177 million மகாராஷ்டிரா ரோடு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பேங்க் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு கோவிடுக்காக ஒரு 1950 crore கொடுத்துருக்காங்க வேர்ல்டு பேங்க்கு. கீழே NDP நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு சாங்காயில் இருக்குது, அவங்க ஒரு 3000 crore மணிப்பூர் வாட்டர் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்துக்கங்க, முக்கியமானது இதெல்லாம், இந்த அமௌண்ட் எல்லாமே. புக்கு இது யார் எழுதுனதுன்னா ஸ்ரீ பிரியாம் வாத் அவங்க தான் எழுதியிருக்காங்க. புக் நேம் பாருங்கள், பாரதிய லோக்தந்திரா கா கோரஸ் குச் பிகாரி தவானியன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பற்றி எழுதியிருக்காங்க. யாருன்னா ஸ்ரீ பிரியா வாத் அவங்க தான். சரிங்களா, இந்த கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இதுவும் முக்கியமான புக்ஸு. ஹோப் ஆன் மை அட்வென்ச்சரஸ் ஆன் போட்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் பிளைன்ஸ் ரஸ்கின் பாண்ட் எழுதினார். சரிங்களா, அவர் தான் ஆத்தர். க்ரௌட் டுவர்ட்ஸ் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு கலவ் கவுடா அவங்க எழுதினது புக்கு. நாவல் தி லாரா அண்ட் த சன் இது யாருதுன்னா கசோ இசிங்ரோ இவங்க தான் எழுதினாங்க. சரிங்களா, முக்கியமான புக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், அதாவது குளோபல் ஃபோரம் ஆன் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் டேக்ஸ் பர்பஸஸ். இது யார் ரிலீஸ் பண்ணதுன்னா OECD ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு, பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது. அதாவது இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்குது தெரியுமா, சுவிட்சர்லாண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் பற்றி அதிகமாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுல டாப் 3 கண்ட்ரிஸ் எது வந்திருக்குன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்க 3 தான் வந்திருக்காங்க. அதாவது சுவிட்சர்லாண்ட்லேருந்து யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு அவங்க கண்ட்ரிஸ் பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறது அவங்ககிட்ட இருந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து. ஸோ வந்து யாராருன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி 3 பேர் தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வேர்ல்டு பேங்க்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க 2 ப்ராஜெக்ட்டுக்காக. தமிழ்நாடு ப்ராஜெக்ட்டுக்காக ரெண்டுமே பார்த்துங்க என்னென்னு, தமிழ்நாடு ஹவுசிங் செக்டார் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் சொல்லி அதுக்கு ஒரு $200 million ப்ரொவைட் பண்ணுறாங்க வேர்ல்டு பேங்க்கு. அப்புறம் தமிழ்நாடு ஹவுசிங் அண்ட் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு அதுக்கு வந்து $50 million வந்து கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா $250 million வந்து இந்த
ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்காக கொடுக்குறாங்க வேர்ல்டு பேங்க்கு. சரிங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது முக்கியம் நமக்கு. அப்புறம் 20th எடிஷன் ஆஃப் தி ஆனுவல் பெட் அவார்ட் 2020. ஸோ இது என்னன்னா ஹியூமானிட்டேரியன் அவார்டு தான் அந்த பெட் அவார்டுன்றது. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா 24 டைம் கிராமி வின்னிங் பாப் ஸ்டார் பொயான்ஸ் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏக்காரங்க அவங்க. சரிங்களா, பெட் அவார்டு இந்த வருஷம் யார் கொடுத்தாங்கன்னா பாப் ஸ்டார் பொயான்ஸ் அவங்களுக்கு தான். ஸோ அப்புறம் இது பாருங்கள், பிளாட்டினா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. எதுக்காகனா, அதாவது இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிளாஸ்மா தெரபி ட்ரையல் ப்ராஜெக்ட்டு. இதை யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா மகாராஷ்டிரா தான், அதாவது கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்காக. சரிங்களா, ஸோ அப்புறம் இது பாருங்கள், ஆர்டிகல் 76 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் படி தான் இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை. சரிங்களா, ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கே வேணுகோபால் அவங்கள வந்து 15th அட்டார்னி ஜெனரலாக இருக்கார். அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பீரியட் ஆஃப் 1 இயருக்கு 2021 வரைக்கும். சரிங்களா, பார்த்தீங்க இந்த ஆர்டிகல் 76 வந்து என்ன சொல்லணும்னா அட்டார்னி ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லும். ஸோ நமக்கு இது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. சரிங்களா, ராம்நாத் கோவிந்த் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டென்யூர் பார்த்தீங்கன்னா 3 years அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு. ரொம்ப முக்கியம், இது எல்லாமே முக்கியமானது கேட்பாங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே. அப்படி பார்த்து இது பாருங்கள், துஷேர் மேத்தா இருக்காங்க தெரியுமா, இவங்கள சாலிசிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க திரும்ப ஒரு 3 வருஷத்துக்கு. துஷேர் மேத்தாவை எத்திலி இருக்கார் தெரியுமா, அவரை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஏடிபி பேங்க் போட்டிருக்காங்க. கேப்டன் ஸ்வாதி ராவால் இவங்க தான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு ஆப்ரேட் ரெஸ்கியூ ஃப்ளைட் ஃபார் ஏர் இந்தியா. அதாவது இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் இந்த ரெஸ்கியூ ஃப்ளைட் அனுப்புனாங்க தெரியுமா, அதர் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பி நம்ம இந்தியன் சிட்டிசன் தான் கூப்பிட்டு வந்தாங்களே. ஸோ வந்து விமன் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணது இவங்க தான், இந்த ஸ்வாதி ராவால் ஏர் இந்தியாக்காக. அப்புறம் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு நியூ பிரசிடெண்ட்டாக இந்த மார்க்கஸ் ப்ரீடோ ட்ரைஜோ இவரை போட்டிருக்காங்க, பிரேசில்காரரு. சரிங்களா, பிரேசிலோட எக்கனாமிக் மினிஸ்டர் தான் அவர். சரிங்களா, டெப்டி எக்கனாமிக் மினிஸ்டர். அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டாக நம்ம இந்தியாக்காரர் அனில் கிஷோரா இவரை போட்டிருக்காங்க. இவர் எஸ்பிஐயில் இதுக்கு முன்னாடி டெப்டி மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு. சரிங்களா, ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ்னு சொல்லி இந்த எலெக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த போஸ்டல் பேலட்ஸ் போடுவாங்க, போஸ்டல் பேலட்ஸ் மூலயமா ஓட்டு போடுவாங்க தெரியுமா, வயசானவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் இது. அசம்பிளி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனில். ஸோ அவங்களோட ஏஜ் லிமிட்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 80 years முன்னாடி இருந்தது, இப்போ 65 years ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ நம்ம 65 years இருந்தாலே போஸ்டல் பேலட்டாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஓட்டு போட்டுக்கலாம். சரிங்களா, அப்புறம் கீழே பாருங்கள், ஆஃப்டர் கொரோனா பிரேக் அவுட்டு பீகார் தான் ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் அசம்பிளி போல் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவில். அது முக்கியம், பீகார் கவர்மெண்ட். ஸோ இது பாருங்கள், வேர்ல்டு பேங்க் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் கங்கா ரிஜுவனேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, கங்கா ரிஜுவனேட் பண்ணுறதுக்காக ரிவரை வேர்ல்டு பேங்க்கு 400 million கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம் நமக்கு 400 million. நமக்கு இந்த நமமி கங்கா ப்ரோக்ராம் அது கீழே தான் வந்து இதை ரிஜுவனேட் பண்ணுவாங்க. 2014 ஸ்டார்ட் பண்ணது இது. அப்புறம் இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியா பூட்டான் 600 MW ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இந்த கொலஞ்சூர் ரிவர் அதில் பண்ண போகிறாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த சட்லஜ் ஜல் வித்யுத் நிகம் லிமிடெட் இந்தியன் கம்பெனி அவங்க தான் செட்டப் பண்ணி கொடுக்க போகிறாங்க இந்த கொலஞ்சூ ரிவரில். சரிங்களா, இந்த ஹைட்ரோ பிளான்ட்டு. ஸோ இது எங்கே இருக்குன்னா நமக்கு பூட்டானில் இருக்குது. சரிங்களா, அது முக்கியம், எந்த கண்ட்ரினா பூட்டான். ஸோ அப்புறம் கீழே பாருங்கள், ஓஎன்ஜிசி விடேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீவே கேஸ் ப்ராஜெக்ட்டை மியான்மரில் செட்டப் பண்ணி கொடுக்க போகிறாங்க நம்ம இந்தியன் ஹெல்ப்பில். அப்புறம் என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஒரு 500 MW சோலார் பார்க்கை மாலியில் செட்டப் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அப்புறம் இது பாருங்கள், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு லிச்சன் பார்க்கு உத்தரகாண்டில் செட்டப் பண்ணியிருக்காங்க, லிச்சன் பார்க்குன்னு சொல்லி. சரிங்களா, ஸோ வந்து எங்கன்னா இந்த முன்சியாரி பிதோரோகார்க் அங்கே தான் செட்டப் பண்ணியிருக்காங்க, பிதோரோகார்க் டிஸ்ட்ரிக்டில் உத்தரகாண்டில். ஸோ அப்புறம் இது பாருங்கள், உத்தரகாண்ட் நியூஸ் தான். அதாவது ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் பயோடைவர்சிட்டி பார்க் இன் ஹால்துவானி ரீசெண்டாக உத்தரகாண்ட் லான்ச் செட்டப் பண்ணாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டேட் டு ரிப்போர்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எண்டமிக் த்ரெட்டன் ஃப்ளோராஸ்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டது யாருன்னா உத்தரகாண்ட் தான். நம்மளுக்கு உத்தரகாண்டோட கேபிட்டல் ரீசெண்டாக வந்து சம்மர் கேபிட்டல்னு சொல்லி இந்த கைர் சைன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஒன்று, கைர் சைன். சரிங்களா, வின்டர் வந்து டெஹ்ராடூன் தான் எப்பயுமே. ஸோ அப்புறம் இது பாருங்கள், விஸ்வபந்து குப்தா ஆர் பலூன் மேன் இதெல்லாம் டெத் நியூஸு. இவர் யாருன்னா எம்பி ஆஃப் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி ஜேர்னலிஸ்ட் இறந்து போயிட்டார் ரீசெண்டாக. ஜுவைல் ஸ்குமச்சர் இவங்க யாருன்னா பேட்மேன் மூவி இது. சரிங்களா, மூவி அதில் நடித்தவர், டைரக்ட் பண்ணவர். சரிங்களா, இவர் இறந்து போயிட்டார் ரீசெண்டாக, யூஎஸ்ஏக்காரர். ரகுநாத் இவங்க யாருன்னா கர்நாடகா பேஸ்கெட் பால் பிளேயர். சரிங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சனு, பேஸ்கெட் பால் பிளேயர் இறந்து போயிட்டார் ரீசெண்டாக. அப்புறம் கீழே பாருங்கள், ரிட்டையர் ஆகிருக்காங்க ரச்சல் பிரைஸ்ன்னு சொல்லி. இவங்க யாருன்னா நியூசிலாந்து உமன் கிரிக்கெட்டரு. கீதா நகபூசன் இவங்க யாருன்னா கனடா நோவலிஸ்ட்டு இறந்து போயிட்டாங்க. சரிங்களா, அப்புறம் மரியோ கோம்ஸ் இவங்க யாருன்னா ஜெர்மனி ஃபுட்பால் பிளேயரு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ரீசெண்டாக. அப்புறம் பர்வேஸ் ஜமாஸ்ஜி இவங்க யாருன்னா வீர் சக்கர அவார்டி அண்டு 1971 இந்தியா பாக் வார் ஹீரோ. சரிங்களா, அதாவது ஆர்மி மேன் தான் இவர். சரிங்களா, ஸோ அப்புறம் டேட்டு பாருங்கள் அப்படியே,
அதாவது இது 2 டே. ஜூன் 25 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சீஃபேரரும் இன்னொரு டே வேர்ல்டு விட்டிலிகோ டே 2 டே கொண்டாடுவாங்க. ஜூன் 26 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங். தீம் பார்த்தா பெட்டர் நாலேஜ் ஃபார் பெட்டர் கேரு. ஜூன் 26 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர். அப்புறம் ஜூன் 27 ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே 27 ஜூனு. தீம் பாருங்கள் கேட்பாங்க, எம்எஸ்எம்இ ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸ் டு சொசைட்டியல் நீட்ஸு. அப்புறம் ஜூன் 28 பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஜூலை 4. ஸோ அது ஃபுல்லாகவே வேர்ல்டு அலர்ஜி வீக்காக கொண்டாடுறாங்க. தீம் பாருங்கள், அலர்ஜி கேர் டஸ் நாட் ஸ்டாப் வித் COVID-19. ஜூன் 29 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. சரிங்களா, அதோட தீம் பாருங்கள் SDG 3 அண்ட் SDG 5 தான். சரிங்களா, ஸோ நமக்கு SDG 3 என்னென்னா என்ஷூர் ஹெல்த் லீவ்ஸ் அண்ட் ப்ரொமோட் வெல்பீயிங் ஃபார் ஆல் அட் ஆல் ஏஜ். SDG 5 பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆல் விமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. ஜூன் 29 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிராஃபிக்ஸு கேட்பாங்க, இது முக்கியமானது ஜூன் 29. ஜூன் 30 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம். சரிங்களா, ஜூன் 30. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இது பாருங்கள், 20 ஐலாண்டு. இது எங்கே இருக்குன்னா ரீசெண்டாக வந்து பிரச்சனையாச்சு இது. அதாவது ரொம்ப நாளாக இது பிரச்சனையாக இருக்குது ஜப்பானுக்கும் சைனாவுக்கும். யாருக்கு வந்து இது உரிமை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி இது நேமை வந்து சேஞ்ச் பண்ணாங்க, 20 சென்காக்கோன்னு சொல்லி. அப்புறம் PFRDA பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அதில் வந்து FDI லிமிட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 49% வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் ரூட்டில் பண்ணிக்கலாம். அந்த PFRDAயில் இதை அப்ரூவல் பண்ணிட்டாங்க DPIIT. UP ஃபஸ்ட்டு டு ஆப்பரலைசஸ் ஆல் ரயில் கோச்சஸ் கன்வெர்டட் இன்டு ஐசோலேஷன் யூனிட்ஸு. அதாவது இந்த கோவிட் ஐசோலேஷன் யூனிட்டாக எல்லா ரயில் கோச்சஸையும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க UP கவர்மெண்ட்டு. பிளட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, டெல்லியில் ஹர்ஷ்வர்தன் லான்ச் பண்ணியிருக்காரு. சரிங்களா, யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் பிளட் சர்வீஸ்னு சொல்லி. திலாரி ஃபாரஸ்ட் இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே கன்சர்வேஷன் ரிசர்வ் ஏரியாவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ரீசெண்டாக. மியான்மர் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க ஃபார் 2 இயர்ஸுக்கு தொடர்ந்து. சரிங்களா, மியான்மரில். அப்புறம் இது பாருங்கள், ஈரான் டு செட்டப் பெர்மனன்ட் மிலிட்ரி பேஸ் இன் இந்தியன் ஓஷன். அதாவது கேட்பாங்க, இந்தியன் ஓஷனில் யார் பெர்மனெண்ட்டாக மிலிட்ரி பேஸ் செட்டப் பண்ணுறான்னு ஈரான்னு சொல்லி போட்டுருங்க. அப்புறம் கீழே பாருங்கள், ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி. இது வந்து USA வந்து ரீசெண்டாக எக்ஸிட் ஆகிட்டாங்க இதிலிருந்து. மவுண்ட் மெராஃபி இது இந்தோனேஷியாவில் இருக்குது, ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு வல்கான் எராப்ட் ஆச்சுன்னு சொல்லி. அப்புறம் குஷிநகர் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா UPயில் இருக்குது. இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து வாங்குச்சு இப்போ ரீசெண்டாக உத்தரப்பிரதேசில் இருக்குது. அப்புறம் பக்தாரி கோலா ரிவர் அண்டு கர்னாலி ரிவர் எங்கே இருக்குன்னா நேபாளில் இருக்குது. அப்புறம் பைலி பிரிட்ஜ் இது ரீசெண்டாக கொலாப்ஸ் ஆச்சு, எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. சரிங்களா, ஏசி கங்கா ரிவரில் பைலி பிரிட்ஜ் உத்தரகாண்டு. அப்புறம் வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன் எங்கே இருக்குன்னா மேட்ரிட் ஸ்பெயினில் இருக்குது. சரிங்களா, இதுவும் ரொம்ப முக்கியம், கேட்பாங்க ஹெட் குவார்ட்டர்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஃபுக்காகோ சூப்பர் கம்ப்யூட்டர். சரிங்களா, இதான் வந்து வேர்ல்டே ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரு. ஃபுக்காகோ சூப்பர் கம்ப்யூட்டர். சரிங்களா, 2.8 times மோர் தென் IBM மிஷினோடது. ஆந்திரா கப்பு நேஸ்தம் இது ஸ்கீம் ஆந்திராவோடது தான். சரிங்களா, இது கேட்டாங்கன்னா போட்டுருங்க. அப்புறம் கூகுள் ரீசெண்டாக ஃபேக்ட் செக் லேபிள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஃபேக்ட் செக் மாடியூல்னு சொல்லி. சரிங்களா, அந்த மிஸ்லீடிங் போஸ்ட்டு கண்டென்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக கூகுள். அப்புறம் ஹரிதா ஹரம் ப்ரோக்ராம் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. ரஷ்யன் கம்பெனி இருக்குது தெரியுமா, SP கொரோலோ ராக்கெட் அண்ட் ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் எனர்ஜியா ரெண்டும் சேர்ந்து ஃபஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பேஸ் வாக் வந்து விட போகிறாங்க 2023. அப்புறம் இது பாருங்கள், FIFA ஃபுட்பால் 2023 உமன்ஸ் வேர்ல்டு கப்பு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நடக்க போகுது. அப்புறம் ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பு RCEP இதில் மொத்தம் 15 கண்ட்ரி இருக்காங்க. சரிங்களா, அப்புறம் கீழே பாருங்கள், பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே இது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. கசிபூர் அண்ட் லக்னோவை வந்து கனெக்ட் பண்ணும் இது. சரிங்களா, இப்போ வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அர்ஜென்டினா லூக்கா ரொமிரோ இவர் தான் வந்து பிகேம்ஸ் யங்கஸ்ட் லாலிகா பிளேயர் இன் ஹிஸ்ட்ரி. சரிங்களா, யங்கஸ்ட் பிளேயர் இவர் தான் வந்து விளாண்டுருக்காரு இந்த லாலிகாவில். அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஊருன்னு கேட்பாங்க, லூக்கா ரொமிரோ அர்ஜென்டினாக்காரரு. அப்புறம் லிவர்பூல் ஓந்தி ரீசெண்டாக நடந்த இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கை ஜெயிச்சாங்க, லிவர்பூல் டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. இந்தியா டார்கெட் டபுளிங் ஆட்டோ எக்ஸ்போர்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸு, அதெல்லாம் வந்து டபுள் பண்ணுற இயர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 yearsல டபுள் பண்ணிடணும்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க. அப்புறம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இவர் யாருன்னா கம்போசர் ஆஃப் வந்தே மாதரம் சாங்கு. ரீசெண்டாக வந்து இவர் பிரித்தான் சொல்லி பானுவசரி வந்துச்சு. இந்தியாஸ் நிதின் மேனன் இவங்க யாருன்னா யங்கஸ்ட் அம்பையர் டு என்டர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அம்பையர் எலைட் பேனல். சரிங்களா, அம்பையர் தான் இவர், இந்த இந்தியாக்காரர் நிதின் மேனன். மணி லாண்ட்ரிங் அண்ட் இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடு ரிப்போர்ட் யார் விட்டதுன்னா FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸு பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது. அதில் மொத்தம் 39 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க. கோவா ஸ்டேட் டு ஹாவ் யூனிஃபைடு போர்ட்டல் அபவுட் ஜாப் வேகன்சி ஓப்பன் இன் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர். சரிங்களா, அது ஒரே போர்ட்டலில் நம்மளுக்கு பப்ளிக்லேயும் ப்ரைவேட்லேயும் இருக்க ஜாப்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அந்த போர்ட்டல் லான்ச் பண்ணது கோவா கவர்மெண்ட் ஃபஸ்ட் இந்தியாவில் இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது என்னென்னா
கோவா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டுக்கு யாராச்சும் போகணும்னா கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் நம்ம. அது கோவா தான் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் 75. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை சப்ஸ்கிரைப் யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை எனேபிளில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.